வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற தெய்வங்களின் பெயர்கள், வரலாறு, தன்மைகள் மற்றும் வழிபாட்டு முறைகளை நாம் தெரிந்து கொள்ளும்போது வேதாகம கால மக்கள் வாழ்ந்த சூழ்நிலை, வரலாற்று பின்னணியை இன்னும் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த அந்நிய தெய்வங்களுக்கும் பழைய ஏற்பாட்டு இஸ்ரேல் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் எசேக்கியேல் 8:12-15 குறிப்பிடப்பட்டுள்ள தம்மூஸ் என்கிற அந்நிய தெய்வம் பற்றியும், கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில் இந்த தம்மூஸ் தெய்வத்திற்காக அழுது கொண்டு உட்கார்ந்திருந்த யூத ஸ்திரீகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டு இருக்கும்போது தரிசனத்தில் எருசலேமுக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த தரிசனத்தை காணும் காலம் கிமு 599 ஆகஸ்ட் மாதம். இவர் அழைப்பு பெற்றதற்கு பின்பு 14 மாதங்கள் கழித்து இந்த தரிசனம் நிகழ்ந்தது. அப்பொழுது இவர் பாபிலோனில் தெலாப்பீப் என்கிற இடத்தில் இருந்தார். இவருடைய உடல் அங்கு இருக்கும்போது ஆவியில் எருசலேமின் காட்சிகளை காண்கின்றார். அந்த நாட்களில் செதேக்கியா ராஜா எருசலேமை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். யூதா தேசம் அழிவுக்கு நேராக போய்கொண்டிருந்தது. அங்கே எரேமியா தீர்க்கதரிசி எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டிருந்தார். ஆனாலும் ஜனங்கள் பல்வேறு விக்கிரகங்களை வணங்கி கொண்டுதான் வந்தார்கள். தேவன் இந்த யூதா தேசத்து ஜனங்களின் சீர்கெட்ட மோசமான நிலையை எசேக்கியேலுக்கு காட்டுகின்றார். தேவன் காட்டியபடி யூதா ஜனங்கள் தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கிய அஸ்தரோத் பெண் தெய்வத்தின் விக்கிரகம், ஊரும் பிராணிகளின் சிலைகள், சூரியன் போன்றவற்றை தெய்வமாக வணங்கி விக்கிரக ஆராதனைகளை செய்து வந்தார்கள். யூதாவின் பெண்களும் ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தில் தம்மூஸ் என்கிற விக்கிரக தெய்வத்திற்காக அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தனர். யார் இந்த தம்மூஸ் என்று விரிவாக முதலில் பார்ப்போம். நோவாவின் மகனாகிய சபிக்கப்பட்ட காமின் குமாரன் தான் நிம்ரோத். இந்த நிம்ரோத் பூமியிலே மிகவும் பராக்கிரமசாலியாக இருந்தான். பலத்த வேட்டைக்காரன் என்று அழைக்கப்பட்டான். ஆதி காலத்திலே 4 பெரிய பட்டணங்களை ஆட்சி செய்து அசீரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்தவன் என்று ஆதியாகமம் 10:8-10 சொல்கின்றது. சரித்திரம் இவனுடைய மனைவியின் பெயர் செமிராமிஸ் என்கின்றது. இந்த செமிராமிஸ் சாத்தானினால் நிரப்பப்பட்டு மிகவும் கொடியவளாக இருந்தாள். தனது முதல் மகன் தம்மூஸை உலக இரட்சகராக மக்களுக்கு அறிமுகப்படுத்தினாள். இதைத் தொடர்ந்து இந்த செமிராமிஸையும் தம்மூஸையும் சேர்த்து, அதாவது தாயையும் மகனையும் வழிபாடும் கலாச்சாரம் இந்த உலகத்தில் தோன்றியது. இப்படி தாயையும் கூடவே அவளது மகனையும் வழிபடும் பழக்கம் உலகம் முழுவதும் இந்த சமயத்தில்தான் பரவியது. இந்த தம்மூஸ் இளமையும் வசீகர தோற்றமும் உள்ளவனாக இருந்தபடியினால் இஸ்தார் மற்றும் விண்மீன் என்று அழைக்கப்பட்ட தேவதை அஸ்தரோத் தம்மூஸ் மீது விருப்பப்பட்டு அவனுடன் உறவு கொண்டு திருமணம் செய்ததாக புராண கதைகள் உள்ளது. இந்த அஸ்தரோத் பற்றி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். கடைசியில் ஒரு நாள் தம்மூஸ் வேட்டையாடி கொண்டிருக்கும் சமயத்தில் காட்டுப்பன்றியினால் கொல்லப்பட்டு மரித்து போனான். தம்மூஸ் மரித்ததினால் இஸ்தார் மிகவும் அழுததாகவும், பின்னர் அவள் மரணமடைந்தவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று தம்மூஸை உயிர் பெற செய்ததாகவும் மூட நம்பிக்கைகள் அந்த காலத்தில் இருந்தது. ஆண்டுதோறும் தம்மூஸ் மரித்து உயிர்ப்பதாக இந்த மூட நம்பிக்கைகள் கூறுகின்றது. இந்த தம்மூஸ் பாதாள உலகின் கடவுளாக கருதப்பட்டான். தம்மூஸ் மரணமடைந்ததும் வறட்சி காலம் தொடங்குகிறது என்றும், அவன் உயிரடைந்ததும் வசந்த காலம் தொடங்குகிறது என்றும் கருதி வறட்சி காலத்தில் யூதாவில் உள்ள பெண்கள் தம்மூஸுக்காக அழுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இப்படி அவனுக்காக துக்கம் கொண்டாடுவதால் அந்த தெய்வம் உயிர் பெற்று தங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரும் என்று அந்த பெண்கள் நம்பினார்கள். மெய்தேவனாகிய ஆண்டவரை இவர்கள் புறக்கணித்து விட்டுவிட்டு இப்படிப்பட்ட விக்கிரக தெய்வங்களிடத்தில் தீவிரமாக யூதாவின் பெண்கள் திரும்பினார்கள். அதுவும் ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவா ஆராதிக்கப்பட்டு வந்த பரிசுத்த தேவாலயத்திலேயே வைத்து இந்த யூதாவின் பெண்கள் இந்த விக்கிரக தொழுகையை தம்மூஸுக்காக அழுது செய்து வந்தது மிகவும் மோசம். என்ன இது, ஆண்டவரை விட்டுட்டு இப்படிலாம் பண்ணிருக்கீங்களே என்று சொல்ல தோன்றுகின்றது அல்லவா? இதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி தரிசனத்தில் கண்டார். என்ன பரிதாபம்! வேதாகமத்தில் பல பெண்கள் அழுதிருக்கின்றார்கள். சாராளின் வேலைக்கார பெண் ஆகார் தனது மகன் சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று வனாந்திரத்திலே அழுதபோது ஆகாரின் அழுகையை கண்ட தேவன் ஒரு தண்ணீர் துறவை காட்டி அவளது மகன் இஸ்மயேலை காப்பாற்றினார். தன் மகனை இழந்த நாயினூர் விதவையின் மீது மனதுருகி அழாதே என்று சொல்லி இயேசு வாலிபனை உயிரோடு எழுப்பினார்.
மார்த்தாள் மற்றும் மரியாளின் சகோதரனாகிய லாசரு மரித்தபோது இயேசு 4 நாட்கள் தாமதமாக போனார். மரியாள் அவரை கண்டு அழுதபோது இயேசுவும் ஆவியிலே கலங்கி துயரமடைந்து கண்ணீர் விட்டார். லாசருவை உயிரோடு எழுப்பினார். நமக்காக பாடுகள் பட்டு சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு எருசலேம் வீதிகளில் நடந்து சென்றபோது அவருக்காக கண்ணீர் விட்டு அழுத எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து எனக்காக அழ வேண்டாம் என்று கூறினார். இப்படி அழுத பெண்களுக்கு எல்லாம் தேவன் உதவி செய்தார். ஆனால் சில பெண்கள் இப்படி ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு போயும் போயும் ஒரு விக்கிரக தெய்வத்திற்காக பரிசுத்த தேவாலயத்திலேயே வைத்து இந்த யூத பெண்கள் அழுது அந்த அந்நிய தெய்வத்தை ஆராதித்தது மிகுந்த வேதனையையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. நமக்கே இப்படி வருத்தமாக இருந்தால் நம் தேவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் என்று யோசித்து பாருங்கள். இன்றைய நாட்களிலும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய மக்கள் ஜீவனற்ற விக்கிரகங்களை வணங்குவதும் பயனற்ற சிலைகளை வணங்குவதும் தேவன் படைத்த இயற்கையை வணங்குவதும் ஆராதிப்பதும் தேவனுக்கு வேதனையை தருகின்றது. இப்படி இந்த யூத பெண்கள் தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிறதை பார்த்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஜனங்களை கடிந்து கொண்டு தேவன் பக்கமாக மனம் திரும்ப அழைத்து கொண்டிருந்தார். ஆனால் இப்படி எச்சரிப்பின் செய்திகளை கேட்ட பின்பும் ஜனங்கள் தேவனிடம் மனம் திரும்பாமல் போனார்கள். ஆகவே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனத்தின்படியே வீழ்ச்சி ஏற்பட்டது. மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டனர். இப்படி சிறையிருப்பின் வேதனையை அனுபவித்த நிலையிலும் கூட மக்கள் தேவன் பக்கமாக மனம் திரும்பவில்லை. இருதயத்தை கடினப்படுத்தி உணர்வற்றவர்களாக தம்மூசுக்காக அழும் பெண்கள் கூட்டம் விக்கிரக ஆராதனையில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டேதான் இருந்தார்கள் என்பது வேதனைதான். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி இருக்கிற நாம் மற்ற அந்நிய விக்கிரகங்களை வணங்குவதில்லை. ஆனால் ஆண்டவர் விருக்கின்ற விக்கிரக ஆராதனைக்கு இணையான பாவம் நம்மில் காணப்படுகின்றதா என்று சோதித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் நம் ஆண்டவருக்கு நாம் முதல் இடத்தை கொடுக்கின்றோமா, அல்லது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதன்மையான இடத்தை வேறு எந்த காரியத்திற்காவதோ அல்லது வேறு யாருக்காவதோ கொடுத்தால் அதுவும் விக்கிரக ஆராதனைக்கு சமம்தான். நம்முடைய சொந்த புருஷன், மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள், நாம் செய்யும் தொழில், நம்முடைய சொத்து, பணம், ஆபரணங்கள், ஆடைகள், வீடு போன்றவற்றை நம் ஆண்டவரை விட அதிகமாக நேசிப்பதும் விக்கிரக ஆராதனைதான். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று 1 கொரிந்தியர் 10:14 சொல்கின்றது. விக்கிரக ஆராதனைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று 1 கொரிந்தியர் 6:9-10 சொல்கின்றது. விக்கிரக ஆராதனைக்காரர் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே போடப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தல் 21:8 சொல்கின்றது. ஆகவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கும் விக்கிரகத்தை அகற்றி ஜீவனுள்ள தேவனையே ஆராதனை செய்து வாழவும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.